வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமையல் கலை. சமையல் கலைங்கிறது ஆயக்கலைகள் 64ல் சமையல் கலையும் ஒன்று. ஸோ எந்த ஒரு கலையுமே முயற்சி பயிற்சி ரெண்டும் செஞ்சால் ஒரு நாள் அது சித்திச்சிரும். ஸோ இது கலையாக எப்போ மாறும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி டிஷ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் பிரியாணி பிரியாணி சிக்கன் பிரியாணி, காளான் பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி. நான் வெஜ் பிரியாணி தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு காளான் பிரியாணின்னா ரொம்ப பிரியம். ஸோ அந்த பிரியாணியை நம்மளும் எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளும் வீட்டிலேயே சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஆரம்பித்து சில நேரங்களில் நிறைய தப்பிதங்கள் நடந்திருக்குது. அரிசியில் கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுவோம், குழஞ்சிரும். சில நேரம் வெங்காயம் அதிகமாக போட்டிருப்போம், சில நேரம் தக்காளி புளிப்பே இருக்காது. ஆனால் ஒரு நேரம் நான் சரியாக அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அதுக்கப்புறம் மசாலாக்கள் எல்லாமே போடணும். தயிர் போடணும், தக்காளி போடணும். அப்புறம் அரிசியை போட்டுட்டு அரிசி நல்ல வெந்த பிறகு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம மேலே கொஞ்சோண்டு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு அப்புறம் நம்ம மூடி வச்சு தம் போட்டோம்னா 10 நிமிஷம் இறக்கி வச்சு எடுத்தோம்னா பிரியாணி அருமையாக ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி முதல்ல நான் தண்ணி அதிகமாக வச்சுருவேன், கம்மியாக வச்சுருவேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு அளவு தெரிஞ்சிருச்சு. 1 கிளாஸ் அரிசி போட்டோம்னா, அதாவது 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ தண்ணி அப்படிங்கிற மாதிரி. அதாவது 1 லிட்டரு 1க்கு 1.5 பிரியாணி அரிசிக்கு. இது நம்ம ஜீரக சம்பான்னா 2 கிளாஸ்க்கு 2 தண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அளவு தெரிஞ்சிருச்சு. தக்காளி எவ்வளவு சேர்க்கணும், 1 கிலோ அரிசிக்கு எவ்வளவு பல்லாரி, எவ்வளவு தக்காளி, ஸோ எவ்வளவு கறி மசாலாப்பட்ட பொடிகள், எவ்வளவு எல்லாம் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் எப்போ தூக்கத்தில் எழுப்பி விட்டு என்ன கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி தான் கலையாக மாறும். அது சமையல் கலைங்கிறது இப்போ நான் நேற்று ஒரு நாளைக்கு அன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணினேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரில. அதே மாதிரி நிறைய தாய்மார்கள் சொல்லுவாங்க, எனக்கு சமையல் அமையும், சில நாள் அமையும், சில நாள் அமையாது அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் கலை கிடையாது, அது கொலை தான். என்னைக்காவது ஒரு நாள் அமையறதுக்கு பேர் சமையல் இல்லை. எப்பவுமே ஒரு டிஷ்ஷு செஞ்சாங்க அப்படின்னா அந்த அக்கா தக்காளி சட்னி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னா நல்லா இருக்கும் தான். அவங்க தான் எப்போனாலும் செய்யணும். தேங்காய் சட்னியா, இட்லியா, தோசையா, இல்லை இன்னைக்கு வரலைங்க, இன்னைக்கு என்னன்னே தெரில, அந்த அரிசி அந்த அரிசி வாக்குன்னு நினைக்கிறேன், அது சரியா வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கவே கூடாது. அது கலை கிடையாது. கலைங்கிறது எப்போனாலும் எல்லா நாளும் ஏதாவது தெரியாமல் நடந்துட்டுனா அது தவறுங்கிறது வேற.